கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலஸ்தீனுடைய இமாம் இருக்கார்ல, ஷேக் மஹமூத் அசனாத் என்று சொல்லக்கூடியவர், சென்ற வாரம் ஜும்மா ஹுத்பா பேருரையில் பயான் செய்கிறார். சுருக்கமான பயான், தங்கத்தால் எழுத வேண்டிய விஷயங்கள். என்ன சொல்றாருன்னா, அவர் பயானை பார்த்து உலகமே அதிர்ந்து போயிடுச்சு. மக்கள் எல்லாம் தலையை கீழே போட்டார்கள், தலையை உயர்த்தவில்லை, கண்ணீரை தான் வடித்தார்கள் தவிர வேறு எதுவும் பதிலாக சொல்ல முடியவில்லை. அவர் சொன்னது என்ன? மிம்பர் படியில் ஏறினாரு. அவர் ஜும்மா பேரூரே சொன்ன குத்துபா வாசகம், ஓ மக்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலஸ்தீன் மக்கள் 37,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொல்றாருங்க, எடுத்த உடனே பலஸ்தீன் மக்கள் 37,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 20,000 குழந்தைகள், 20,000 பச்சில குழந்தைகள். திரும்ப சொல்றாரு, 70,000 பேர் 70,000 பேர் மீளாத ஊனம், அதாவது மீளாத ஊனமுற்றவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதற்கு பிறகு அவங்களை ட்ரீட் பண்ண முடியாது, திரும்ப நல்ல நிலைக்கு வர முடியாது, அந்த அளவுக்கு ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள் 70,000 பேர். மேலும் சொல்கிறார்கள், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 20 லட்சம் பலஸ்தீன் மக்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள். எவ்வளவுங்க? 20 லட்சம் வீடுகளை இழக்கப்பட்டிருக்கிறார்கள், அடித்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. 20,000 பலஸ்தீன் மக்கள் தன்னுடைய வீடுகளை விட்டு அகதி முகாமுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடியவன் எவ்வளவு இருக்கிறான் தெரியுமா? வெறும் லட்சக்கணக்கில் தான் இருக்கான், சிறிய தொகையில தான் இருக்கான், சிறிய கூட்டமாகத்தான் இருக்கிறான். ஆனால் முஸ்லிம்கள் 250 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், 56 நாடுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்தும் கூட, இப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்தும் கூட ஒருவருடைய மனது கூட விழிப்புணர்வு அடையவில்லை என்றால் எந்த அளவுக்கு என்று சொன்ன அவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய காட்சிகளை பார்த்தும் கூட உங்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்ப முடியவில்லை என்று சொன்னால், இப்பேற்பட்ட காட்சிகளை பார்த்தும் கூட உங்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்ப முடியவில்லை என்று சொன்னால், என்னுடைய பயான், நான் செய்கிற சொற்பொழிவு, நான் சொல்கின்ற பயான் உங்களுடைய மனசாட்சியை அதை தட்டி எழுப்ப போகிறதா? வாஹிர்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு சொல்றாரு, சஃப்புகளை சரி செய்யுங்கள், ஜும்மாவுடைய தொழுகை தொழுவோம். எவ்வளவு சுருக்கமான பயான் சகோதரர், யோசிச்சு பாருங்க. உலகத்தில் இவ்வளவு சுருக்கமான பயான் யாரும் செய்தது கிடையாது. அவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட காட்சிகள் இருந்தும் கூட மனசாட்சியை தட்டி எழுப்ப முடியவில்லை என்று சொன்னால், இதுக்கு பிறகு நான் பேசி என்னத்தை தட்டி எழுப்ப முடியும்? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று உரைய முடிக்கிறார். சகோதரர், சிந்தித்து பாருங்க. முஸ்லிம்கள் தூங்கலாமா? முஸ்லிம்கள் சரியாக இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் முறையாக இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு அமையக்கூடிய தலைவர் இருக்கின்றார்களே, மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட தலைவராக இருக்கிறார்கள். பயந்தாங்கொடியாக, தொடர்ந்தடிங்களாக, பொறுக்கிகளாக. சகோதரர்களே, ஆத்திரம் வருகிறது. அதாவது நான் யோசிக்கிறேன், இவர்கள் எல்லாம் அபூஜஹலுடைய வாரிசாகத்தான் இருப்பார்கள். ஃபிரௌனுடைய, அதாவது ஃபிரௌனுடைய குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார்கள். நிச்சயமாக உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இந்த அநியாயங்களை பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஏண்டா, அதாவது 250 கோடி முஸ்லீம் இருக்காங்க இல்லையா, மக்கள்கிட்ட ஏன் பேசுறது இல்லை, தலைவர்கள்ட்ட ஏன் பேசுகிறேன் சொன்னால், உன்னிடத்தில் ராணுவம் இருக்கிறது, உன்னிடத்தில் படைபலம் இருக்கிறது, உன்னிடத்தில் அணு ஆயுதம் இருக்கிறது, உன்னிடத்தில் ஆயுத கிடங்குகள் இருக்கிறது. நீ நினைச்சால் கோடிக்கணக்கான முஸ்லிம் ராணுவம் இருந்தும் கூட சகோதரர்களே, இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன் சொன்னால், நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் எதுக்குடா ராணுவம்? ராணுவத்தை கலைச்சிட்டு போ, அமெரிக்காக்கு அடிமையா போ, கொத்தடிமையா போ, அவன் ஏதாவது தர்றதை நக்கிட்டு போங்க. கோடிக்கணக்கான ராணுவத்தை வைத்து நாம் வேடிக்கை பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்மளை விட ஒரு பேடி உலகத்தை வேற எவனும் இருக்க மாட்டான். அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு அழகான குர்ஆனை தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகள் கிடைத்தும் கூட நாம் அதாவது சுதாரிக்கவில்லை என்று சொன்னால், நாம் அறிவுரை பெறவில்லை என்று சொன்னால், நாம் எல்லாம் ஒரு முஸ்லீமா?
முஸ்லீம் என்று சொல்லுவதற்கு வெட்கமாக இருக்கிறது சகோதரர்களே. எனவே அன்பானவர்களே, முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருங்கள். ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த உலகத்தை நாம் வெல்ல முடியும். உலகத்தை வென்று நம்ம என்ன பண்ண போறோம்? அநியாயம் செய்யறான் இல்லையா, அந்த அநியாயத்தை தடுக்கலாம்.